வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு அருள் குருவே துணை. சிந்தனையை உடல்நலத்தை சீரமைத்து உய்வித்து குருவே வாழ்க. அன்பர்களே, ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் வகுத்த வேதாத்திரியத்தின் உலக சமாதான திட்டங்களான 14 திட்டங்களை ஒவ்வொன்றா நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் சென்ற வகுப்புகளில் போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதிங்கிற தலைப்புகளை பற்றி சிந்தனை செய்தோம். இன்னைக்கு நேர்மையான நீதிமுறைங்கிற பொருள் பற்றி சிந்தனை செய்ய இருக்கிறோம். பொதுவாக நீதிங்கிற வார்த்தையை கேட்ட உடனே நம்முடைய மண்ணில் வாழ்ந்த மனுநீதி சோழன் அவருடைய வாழ்க்கை வரலாறு தான் நினைவுக்கு வரும். அந்த வரலாறில் பார்த்தீங்கன்னா, அவருடைய மகன் தேரில் வீதி உலா வரும்பொழுது அந்த தேரினுடைய சக்கரத்தில் ஒரு பசுவினுடைய கன்று விழுந்து இறந்து போயிடும். அதற்காக அந்த தாய்ப்பசு அந்த மன்னனிடம் வேண்டி முறைகேட்டு நிற்கும்போது அந்த தாய்ப்பசுவுக்கு ஏற்பட்ட அதே நிலைமை தனக்கும் ஏற்பட்டால் மட்டுமே அது சரியான நீதியாக இருக்க முடியும்னு சொல்லிட்டு, அதே போல் தன்னுடைய தேரில் தன்னுடைய மகனை இட்டு கொன்று நீதி வழங்கினான்னு நம்ம பள்ளிகளில் பாடமாக படிச்சிருக்கோம். இந்த 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 கதையின் மூலம் மக்களுக்கு என்ன சொல்ல வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தவறு செய்தவர் யாராக இருந்தாலும் அதற்கு சரியான தக்க தண்டனை கிடைக்கும்னு பயம் மக்கள் மனதில் இருந்துச்சு. அதனால் மக்கள் பழிபாவத்துக்கு அஞ்சி வாழ்ந்தாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு நீதி நெறி சார்ந்த இலக்கியங்களை முன்னோர்கள் உருவாக்கி வச்சுருந்தாங்க. நாலடியார், நான்மணிக்கடிகை, இன்னா நாற்பது, இணைவை நாற்பது போன்ற நூல்கள் மூலமாக மக்கள் எல்லாரும் யாருக்கும் துன்பம் தராமல் அறவழி வாழ்க்கை வாழ வேண்டும்ங்கிறதுக்காகத்தான் இத்தகைய நீதி நூல்களை கொடுத்துருக்காங்க. இன்னும் திருக்குறளில் பார்த்தீங்கன்னா நிறைய நீதி பற்றிய கருத்துக்கள், விளக்கங்கள் அமைஞ்சிருக்குது. திருக்குறளில் செங்கோன்மைங்கிற அதிகாரத்தில் இயல்புலி கோலேச்சும் மன்னவன் நாட்ட பெயலும் விளையிலும் தொக்குன்னு சொல்லிட்டு நீதி பற்றி சிறப்பித்து சொல்லியிருப்பார் திருவள்ளுவர். அதாவது நீதியோடு நின்று ஆளக்கூடிய அரசனுடைய நாட்டில் நல்ல மழையும் குன்றாத விளைச்சலும் கூடியிருக்குன்னு சொல்லிட்டு நீதியை அவ்வளோ உயர்வாக குறிப்பிட்டு சொல்லியிருப்பாங்க. இந்த அளவுக்கு மக்களை நல்வழிப்படுத்த நம்மளுடைய முன்னோர்கள் பல்வேறு வகையில் பாதைகளை வகுத்து கொடுத்து இருந்தாலும், இன்றைக்கி சமுதாயத்தினுடைய நிலைமை எப்படி இருக்குதுங்க? சாதியின் பெயராலும், மதங்களுடைய பெயராலும், குடும்ப உறவுகளில் ஏற்படக்கூடிய சிக்கல்களாலும், வியாபாரத்தில் போட்டிகளாலும், வறுமையின் காரணமாகவும் நிறைய குற்றங்கள் சமுதாயத்தில் நிரம்பி இருக்குது. இன்னும் மேலும் மேலும் குற்றங்கள் பெருகிக்கிட்டே தான் இருக்குது. அன்றாடம் பார்த்திங்கன்னா காவல் நிலையங்களில் புகார்களும் நீதிமன்றங்களில் வழக்குகளும் பதிவாகிக்கிட்டே தான் இருக்குது. அதுக்காக பல்வேறு வகையான நீதிமன்றங்கள் அமைக்கப்பட்டு அந்த குற்றங்களை விசாரிப்பதற்காகவும் அதற்கு தீர்வு சொல்வதற்காகவும் வழக்கறிஞர்களும் நீதிபதிகளும் வேலை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்கப்பட்டுகிட்டே தான் இருக்குது. ஆனாலும் பார்த்திங்கன்னா குற்றங்கள் மட்டும் குறையவே இல்லை, அதிகரிச்சுட்டே தான் இருக்குது. பொதுவாக நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம், தண்டனைகள் கடுமையாக இருந்தால் தான் குற்றங்கள் குறையும், அப்போ தான் மக்கள் மனிதன் தவறு செய்ய பயப்படுவான்னு நினைக்கிறோம். ஆனால் உலகத்தில் அதிகபட்ச தண்டனையான மரண தண்டனை கூட இன்னும் வழக்கத்தில் இருந்துகிட்டே தான் இருக்குது. நம்ம இந்தியாவிலையும் இன்னும் மரண தண்டனை நடைமுறையில் வழக்கத்தில் இருக்குது. கொஞ்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்தியாவில் வட மாநிலத்தில் ஒரு பெண்ணுக்கு நடந்த கொடுமைக்காக அந்த குற்றம் புரிந்த நபர்களுக்கு தூக்கு தண்டனை விதித்தாங்க. இதை எல்லாருமே நம்ம செய்திகளில் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அவ்வளோ பெரிய தீர்ப்பு, அவ்வளோ பெரிய தண்டனை வழங்கப்பட்டும் கூட அதே போன்ற தவறு இன்றைக்கும் பெண்களுக்கு எதிராக நடக்காமல் இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா கேள்விக்குறி தான். ஏன்னா நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அதே மாதிரி குற்றங்கள் இன்னும் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அப்போது பெரிய தண்டனை, மிகப்பெரிய தண்டனை கொடுத்தா தண்டனைக்கு பயந்து மக்கள் தவறு செய்யாமல் இருப்பாங்கங்கிறது இந்த இடத்துல கருத்து முரண்பாடு வருதா இல்லைங்களா? அந்தளவுக்கு சமுதாயத்தில் சீர்கேடு நிரம்பி காணப்படுது. இன்றைக்கி உலகத்தில் பார்த்திங்கன்னா நடக்கக்கூடிய குற்றங்களை எல்லாம் வகைப்படுத்தி அதற்கு ஏற்றபடி நீதிமன்றங்கள் அமைச்சிருக்கிறாங்க. உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம், குடும்ப நீதிமன்றம், குற்றவியல் நீதிமன்றம், மாவட்ட நீதிமன்றம், அமர்வு நீதிமன்றம் சொல்லிட்டு இத்தனை நீதிமன்றங்கள் குற்றங்களை வகைப்படுத்தி விசாரித்து தீர்வு சொல்வதற்காக உலகம் முழுவதும் அமைஞ்சிருக்குது. இன்னும் பார்த்திங்கன்னா உலக பொதுவாக சர்வதேச நீதிமன்றம் சொல்லக்கூடிய இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸுங்கிற நீதிமன்றம் கூட இருக்குது. இது எல்லாம் எதுக்காக?
சட்டங்களை கொண்டு குற்றமளிப்பவர்களை தடுப்பதற்காகவும் திருத்துவதற்காகவும் தண்டிப்பதற்காகவும் உருவாக்கப்பட்டவை தான். ஆனால் இன்னைக்கு நீதி வேண்டி வருபவருக்கு தக்க சமயத்தில் குறிப்பிட்ட காலத்திற்குள்ளேயே நீதி கிடைக்குதான்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கேள்விக்குறிதான். ஒருத்தர் குற்றத்திற்கு எதிராக வழக்கு தொடுக்கிறாங்கன்னு வைங்க, அதுக்கு தீர்வனை பெறுவதற்கு பல ஆண்டுகள் கூட ஆயிடுது. அப்போ அவ்வளவு காலம் அவருடைய நேரமும் பணமும் எல்லாம் விரயமாகுது இல்லைங்களா? இப்போ இதுக்கு பயந்தே தான் சாமானிய மக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீதிமன்றங்களை நாடுவதற்கே தயங்குறாங்க. இப்போ இத்தகைய நிலைமையில தாங்க இன்றைய நீதித்துறை இருக்குது. சரி, இப்போ நீதிமுறை பற்றி அருட்தந்தை அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கிறத பார்க்கலாம். நீதிங்கிற வார்த்தைக்கு என்ன விளக்கம் சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தனது உரிமையை அனுபவிப்பதிலும் கடமையை நிறைவேற்றுவதிலும் பிறர் உரிமையும் கடமையும் பாதிக்கப்படாமல் பாதுகாத்து கொள்ள மனிதன் கண்ட உயர்ந்த ஒழுக்க முறையே நீதின்னு சொல்றாங்க. தனக்கும் பிறருக்கும் தற்காலத்திலும் பிற்காலத்திலும் உடலுக்கும் மனதிற்கும் துன்பமில்லாத செயல்களையும் நிகழ்ச்சிகளையும் அதற்காக பின்பற்றக்கூடிய முறைகளையும் நீதி வழின்னு சொல்லி மனிதன் ஏற்படுத்திக்கிட்டான். நீதியை பாதுகாப்பதற்காக சமுதாயம் அவ்வப்போது வகுக்கும் கட்டுப்பாடுகள் தான் சட்டங்கள்னு சொல்றாங்க. எந்த இடத்துல மனிதன் இயற்கை நீதிக்கு முரண்பாடான செயல்களை உருவாகுதோ, துன்பத்தை தோற்றுவிக்கின்றதோ அதைத்தான் குற்றம்னு சொல்றோம். யாருக்கும் எப்பொழுதுமே துன்பத்தை விளைவிக்க தகுந்த எண்ணம் சொல் செயல்களையே குற்றம்னு விளக்கம் சொல்றாங்க. தேவையின் காரணமாகவும் பழக்கத்தின் காரணமாகவும் அறியாமை சந்தர்ப்பங்கிற 4 வகை காரணங்களும் ஒன்னோடொன்று இணைஞ்சு தனி மனிதன் குற்றம் புரியறதுக்கு அடிப்படையாக அமையுது. இப்போ இதைத்தான் அருட்தந்தை அவர்கள் குற்றங்கள் செய்வோருக்கு தண்டனை அளித்து குறையின்றி மனித குலம் வாழ வேண்டும் என்றும் குற்றமற்ற எவரையும் தண்டனைக்குள்ளாக்கும் கொடுஞ்செயலை தடுக்க வேண்டும் என்பதுதான் நீதின்னு ஒரு கவி மூலம் விளக்கம் சொல்றாங்க. அப்போ ஒருவர் செய்த குற்றத்திற்கு தண்டனை எந்த வகையில் இருக்கணும்னு ஒரு விளக்கம் சொல்றாங்க. ஒரு தனி மனிதன் தன்னுடைய தேவை உணர்வின் வேகத்தினாலேயோ அறியாமையினாலேயோ உணர்வு மீறி செயலாற்றுவதுண்டு. அத்தகைய செயல்களை குற்றம் என்று கற்பித்து அத்தகைய செயல்களை எவரேனும் விரும்பியோ அல்லது தவறுள்ளதாகவோ செய்துவிட்டால் அவற்றை திருத்தவும் உணரச் செய்யவும் இனி செய்ய ஒட்டாமல் தடுக்கவும் உணர்ச்சி வயப்பட்ட மனிதரால் பழிவாங்கப்படாமல் பாதுகாக்கவும் ஏற்றபடி சமுதாய முறையில் கையாளப்படும் ஒரு சீர்திருத்த முறையே தண்டனைங்கிற வார்த்தைக்கு விளக்கம் சொல்றாங்க. இந்த கருத்தை அடிப்படையாக கொண்டுதான் மனித சமுதாயத்தில் நீதியை நிலைநாட்டுவதற்காகத்தான் குற்றவிலக்கு சட்டங்கள் எல்லாமே வகுக்கப்பட்டுட்டும் இருக்குது. ஆனால் இன்னைக்கு உள்ள சட்டங்கள் இந்த முறையை இந்த அளவுக்கு ஆழ்ந்த ஒரு நல்ல நோக்கத்தில் இன்னைக்கு அமைஞ்சிருக்கு இல்லைங்க. பெரும்பாலான நாடுகளில் பார்த்தீங்கன்னா சட்டங்களாலேயே கூட குற்றங்கள் தோன்றுது. அந்த குற்றங்களை குறைப்பதற்காக மேலும் சட்டங்களை வகுத்துக்கிட்டே இருக்காங்க. ஏன் இந்த முரண்பாடு அப்படின்னு நம்ம ஆராய்ஞ்சு பார்த்தோம் அப்படின்னா, இந்த சட்டங்களை வகுத்தது யாராக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இயற்கை தத்துவத்தை அறிஞ்சவங்க, சமுதாய நலன அக்கறை உடைய உத்தம சீலர்கள், சுகாதார மனோதத்துவ நிபுணர்கள், இவங்களெல்லாம் சேர்ந்து சட்டங்கள் வகுக்கிறாங்கன்னு வைங்க. அந்த சட்டங்களால் தான் மட்டுமே தான் மனித உரிமையை பாதுகாக்கும் நீதியாக இருக்க முடியும். குற்றம் செய்கிறவங்க யாருங்க? தனி மனிதனோ அல்லது ஒரு சிறு குழுவினரோ சேர்ந்து குற்றம் செய்கிறாங்கன்னு வைங்க. அதுக்கு தண்டனை அளித்து நீதியை நிலைநாட்டுறதுக்கு முயற்சி செய்து யாருங்க? சமுதாயம். ஆனால் தனி மனிதன் செய்யக்கூடிய குற்றங்களுக்கு சமுதாயமே அடிப்படையில் காரணமாக இருக்கும்பொழுது, சமுதாயத்தில் நிலவக்கூடிய பொருளாதார ஏற்றத்தாழ்வே அனைத்து குற்றங்களுக்கும் அடிப்படையாக இருக்கும் பொழுது, முழு முழு தவறுகளுக்கு முழு காரணத்தையும் தனி மனிதன் மேலே எப்படி நம்ம சுமத்த முடியும்? சமுதாயம் தன்னுடைய குற்றத்தை திருத்திக் கொள்ளவும் முயற்சியும் செய்யாமல் தனி மனிதனை மட்டும் தண்டிச்சுக்கிட்டே இருக்கிறதுல என்ன நீதி இருக்க முடியும் அப்படிங்கிறத மகரிஷி அவங்க ஒரு கவியில் சொல்கிறாங்க. சமுதாய அமைப்பினிலே உள்ள குறைபாடே தனி மனிதன் குற்றங்கள் அனைத்துக்கும் மூலம் சமுதாயம் தனியாரை தண்டித்து மேலும் தவறிழைக்கும் செய்கையினை நீதியினில் நன்றோ. சமுதாய அமைப்பு முறை சீர்திருந்தி பொருட்கள் சமத்துவமாய் அனைவருக்கும் கிட்டுமெனில் உலக சமுதாயத்தில் குற்றம் நிகழ இடமேது, தண்டனைக்கு என வகுத்த சட்டங்கள் ஏனோன்னு விளக்கியிருக்காங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு மனிதன் இருக்கான், அவனுடைய தொழிலே திருடுறது தான் அவனுடைய தொழிலாகவே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அதை வேற யாரும் தெரிஞ்சு கொள்ளாத வரைக்கும் அவன் நல்லவனாகவே கருதப்படுவான். அதுபோல்
திருட்டுன்னா என்னன்னே தெரியாமல் செய்யாமல் இருக்கிற ஒரு நல்ல மனிதனும் கூட சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் சந்தேகங்களால் திருடியதாக குற்றம் சாட்டப்படக்கூடிய நிகழ்வுகளும் நடக்குது. திருட்டு நடக்குது. அந்த திருடனை பிடிச்சிட்டாங்க. நீதிமன்றம் வரை கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் அதற்கு சரியான சாட்சி இல்லாதனால குற்றம் நிரூபிக்கப்படவில்லைன்னு சொல்லிட்டு தீர்மானிக்கப்படுவதும் அந்த நிகழ்ச்சியும் நடப்பது சமுதாயத்தில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஒரு நீதிமன்றத்தில் குற்றவாளின்னு நிரூபிக்கப்பட்டு இன்னொரு நீதிமன்றத்தில் விடுதலை பெறக்கூடிய நிகழ்வு இன்றைக்கி நடந்துட்டு இருக்குது. உதாரணமாக உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம் 2 வகையான நீதிமன்றங்கள் நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா? இப்போ உயர்நீதிமன்றத்தில் ஒருத்தர் வழக்கு தொடுக்கிறாங்க அப்படின்னா, அந்த அந்த நீதிமன்றத்தில் அவருக்கு தீர்வு சரியாக அவருக்கு சாதகமாக அமையலை அப்படின்னா, அவர் உச்சநீதிமன்றத்துக்கு சுப்ரீம் கோர்ட்டில் அப்ளை பண்ணி அங்கே ஜெயிச்சிடுறாங்க. அப்போ இந்த இடத்துல குற்றவாளி தப்பிக்கிறக்கும் நிரபராதி தண்டிக்கப்படக்கும் கூட வாய்ப்பு இருக்குது இல்லைங்களா? அப்போ இது எப்படி சரியான நீதியாகும்? ஆனால் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, குற்றங்களை விசாரித்து வழங்கக்கூடிய தண்டனைகள் மனிதனுடைய வாழ்க்கை பாதையவே பெரிய மாற்றத்தை உண்டாக்குது. துன்பத்தை தோற்றுவிக்கிறதா அமையுதுங்க. அதனால் உண்மையில் தண்டனையினுடைய தன்மைகளை உணர்ந்த நீதித்துறையாளர்கள் தண்டனை கொடுக்கும் அதிகாரத்தை கையாளும் போது குற்றம் செய்பவர்களை சில சமயம் தண்டனையிலிருந்து தப்ப விட்டாலும் கூட குற்றம் செய்யாதவர்களை தண்டனைக்கு உட்படுத்தி விடவே கூடாது. அதுதான் மிக உயர்ந்த நீதி. இதுவே நேர்மையான நீதிமுறைன்னு சொல்கிறது. அப்போ குற்றம் செய்யாதவர்களை தண்டனைக்கு உட்படுத்துவதே ஒரு பெரிய குற்றம். எனவே குற்றம் செய்யாதவர்கள் தண்டிக்கப்படவே கூடாதுங்கிறது நம்ம ஆழமாக ஒத்துக்க வேண்டிய ஒரு கருத்து. ஆகவே சிந்தனையாளர் மேற்கொண்ட ஆராய்ச்சியினால் குற்றவாளி தக்க சாட்சியின்றி தண்டனைக்கு தப்பி விட்டாலும் அது பெரும் தவறு கிடையாது. ஆனால் எந்தவித குற்றம் செய்யாத ஒருவர் எந்த காரணத்தினாலும் தண்டிக்கப்படுவது சமுதாய குற்றம்ங்கிற கருத்தை உலகம் முழுவதும் ஏற்றுக்கொண்டது. இருந்தாலும் இன்றைக்கு இந்த நீதி முழுமையான நீதியாக இந்த நீதிமுறை செயல்பாட்டில் கொண்டு வர முடியாமல் தான் இருக்குது. அடுத்ததாக குற்றங்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையில் மிகப்பெரிய தண்டனை எதுன்னு பார்த்தீங்கன்னா மரண தண்டனை. உலக நாடுகளில் இன்றைக்கும் சில நாடுகளில் மரண தண்டனை வழங்கப்பட்டுட்டு தான் இருக்குது. இந்த தண்டனை கொலை குற்றம், தேச துரோகங்கிற 2 வகையான குற்றங்களுக்கு இன்றைக்கி வழங்கப்பட்டு இருக்குது. இப்போது ஒரு மனிதன் உணர்ச்சி வயப்பட்டு கொலை செய்து வர்றான்னு வைங்க. அவன் ஒரு முரடன். அவன் அறிவிழந்து கொலை செஞ்சிடறான். அவனை என்ன பண்ணுறாங்க, நீதிமன்றம் கொண்டு போய் நிறுத்துறாங்க. அந்த இடத்துல என்ன நடக்குதுங்க, அவனை அறிவிற் சிறந்த சட்டங்களில் தேர்ச்சி பெற்ற ஒரு நீதிபதி விசாரித்து மரண தண்டனைங்கிற பேரில் கொலை செஞ்சிட்றாங்க. ஆக 2 பேருமே செஞ்சது கொலை தான். நீதிபதி தரப்பில் இதுக்கு ஒரு காரணம் சொல்கிறாங்க. ஆனால் கொலைக்கு கொலைன்னு சொல்கிறது எந்த விதத்தில் நீதின்னு நம்ம யோசனை பண்ணி பார்க்கணும். இப்போ உதாரணத்துக்கு ஒருவன் காலை இன்னொருவன் உடைச்சிட்டான் அப்படின்னா ஒடித்தவனுடைய காலை நீதிங்கிற பேரில் சொல்லி உடைக்கிறது நியாயமா? இப்போ இது எல்லாருமே சிந்தனை செய்து பார்க்கணும். அறிஞர் பெருமக்கள், சிந்தனையாளர்கள் இதையெல்லாம் உணரணும். மனித இனத்தில் அறிவில் உயர்வு பெறுவதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வாழ்ந்த பழைய காலத்தில் ஏற்படுத்தப்பட்டதான் இந்த மரண தண்டனை. ஆனால் சிந்தனையாளர்கள் பெரிய இன்றைய காலகட்டத்தில் விஞ்ஞானம் எவ்வளவோ முன்னேறி இருக்குது. இப்போ இந்த காலத்தில் இந்த கொடுமையான தண்டனை தேவையா, நியாயமானதா என்ற சிந்தனை எல்லாருக்குமே வருவது அவசியம். அது மட்டும் இல்லாமல் இந்த மரண தண்டனை பற்றி எல்லா கோணங்களையும் நம்ம சிந்தனை செய்து பார்க்கணும். இப்போ ஒருத்தருக்கு மரண தண்டனை விதிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த மனிதனுடைய மனைவி, மக்கள், பெற்றோர்கள் இவர்களுடைய நிலைமையை நம்ம யோசனை செஞ்சு பார்க்கணும். அவங்க அந்த மனிதரை காலம் முழுவதும் துடித்து வாழக்கூடிய நிலைமை ஏற்படுதா இல்லைங்களா? இப்போ அவங்க என்ன தப்பு செஞ்சாங்க? அவங்களுக்கும் இது மிகப்பெரிய தண்டனை தானே. எனவே மரண தண்டனைங்கிறதே வேண்டாங்கிறது தான் சரியான தீர்வா மகரிஷி அவங்க சொல்கிறாங்க. இன்றைய காலத்தில் பார்த்திங்கன்னா 117 நாடுகளில் மரண தண்டனை நீக்கப்பட்டுருச்சு. சில நாடுகளில் மரண தண்டனை நீக்கவில்லைங்கன்னா கூட அதை பயன்படுத்தாமல் செயல்பாட்டில் இல்லாமல் வச்சுருக்குறாங்க. சில நாடுகளில் மட்டும் இன்னும் அந்த தண்டனை நடைமுறையில் இருக்குது. ஆனால் உலகம் முழுவதுமே இந்த தண்டனை நீக்கப்பட வேண்டும்ங்கிறது தான் அருட்தந்தையினுடைய அழுத்தமான கருத்து. இப்போ இதுக்கு மாற்று தீர்வாக இன்னொன்று சொல்கிறாங்க, ஆயுள் தண்டனையை கூட இதுக்கு பதிலாக வழங்கலான்னு சொல்கிறாங்க. ஏன்னா மனிதனுடைய அறிவு நாளுக்கு நாள் மேலோங்கி வரக்கூடிய இன்றைய காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டு வர்றோம். இப்போ முற்காலத்தில் 10 வருடத்தில் ஏற்படக்கூடிய ஒரு மனமாற்றம் ஒரு மனிதனுக்கு இன்றைய காலத்தில் 5 வருடங்களுக்குள்ளேயே வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது.
அதனால் என்றைக்கும் உருவாக்கி வச்ச ஆயுள் தண்டனையும் கூட 14 வருடம் உருவாக்கி வச்சுருக்காங்க இல்லைங்களா, அந்த ஆயுள் தண்டனை கூட சிறிது குறைக்கலாம்னு ஒரு அருட்தந்தை கருத்தை முன்வைக்கிறாங்க. எனவே நீதியை எப்படி சமுதாயத்தில் கொண்டு வரணும்னு பார்த்தீங்கன்னா, குற்றம் புரிய சந்தர்ப்பமே இயலாத சூழ்நிலைகள் சமுதாயத்தில் உருவாகிருச்சுன்னா குற்றங்கள் என்னங்க தானே குறைய ஆரம்பிச்சிடும்னு சொல்கிறாங்க. குற்றவாளி பாவி என்று யாருமில்லை உலகினில், குறைகளுக்கு காரணமோ பழைய சமுதாயம்னு மகரிஷி ஒரு கவி மூலம் சொல்கிறாங்க. அப்போ குற்றங்கள் குறைவதற்கு ஒரே வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிறந்தது முதல் ஒவ்வொருவருமே மனோதத்துவ, சுகாதார, விஞ்ஞான, ஆன்மீக அறிஞர்களால் வளர்க்கப்பட்டு கல்வி புகட்டப்பட்டு வரக்கூடிய ஒரு குழந்தை வளர்ப்பு கல்வி முறை சமுதாயத்தில் அமைந்தால் மட்டுமே இன்னைக்கு பழக்கத்தால் செய்யக்கூடிய குற்றங்கள் எல்லாமே தானே குறைஞ்சிரும். இப்போது ஆக பொதுவாக எல்லாரும் யோசனை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, இந்த கருத்து ஒரே கருத்து, இந்த மாற்றம் ஒன்று வந்தால் மட்டும்தான் சமுதாயத்தில் குற்றங்கள் குறைய ஆரம்பிக்கும். எனவே உலகத்தில் இருக்கக்கூடிய நீதிபதிகள் அனைவருமே சமுதாயத்தினுடைய பிரதிநிதிகளாக இருந்துக்கிட்டு நீதியை நிலைநாட்டக்கூடிய ஒரு பொறுப்பில் இருக்கிறாங்க. இப்போ இவர்களுடைய சிந்தனையும் பேணாமுலையும் பார்த்தீங்கன்னா சமுதாயத்தை திருத்துவதில் மிக மிக சக்தி வாய்ந்தவையாக இருக்குது. இப்போ இதையெல்லாம் உணர்ந்து மனித பண்பாடு உயர்வதற்கும் சிறப்பாக வாழ்வதற்கும் தேவையான திட்டங்களை வகுப்பதற்கும் அமுல்படுத்துவதற்கும் உலகில் உள்ள அறிஞர்கள் எல்லாரும் முன்வரணும். எனவே சமுதாயத்தை திருத்துவது தான் மிகச்சிறந்த நீதியாக இருக்க முடியும். அதற்கு வேதாத்திரியம் உலகம் முழுவதும் பரவணும். அந்த வேதாத்திரியத்தின் நேர்மையான நீதிமுறை உலகம் முழுவதும் அமைவதற்கு நம்ம ஒவ்வொருவருமே ஒழுக்கத்தை கடைபிடித்து நீதி நெறி வழி வாழ்ந்து வாழ்வை சிறப்பாக செயல்படுவோம் என்று கூறி இச்சிந்தனையை நிறைவு செய்வோம். நன்றி. வாழ்க வளமுடன்.